பெரிய ஊராட்சிகளை பிரிக்க வேண்டும் என்று நாம் பிரிக்கிறோம். பெரிய ஒன்றியங்களை பிரிக்க வேண்டும் என்று நாம் பிரித்து கொண்டிருக்கிறோம். பெரிய தாலுகாக்களை இரண்டாக பிரிக்கிறோம். பெரிய கோட்டங்களை இரண்டாக பிரிக்கிறோம். மாவட்டங்களை ரெண்டாக பிரிக்கிறோம். இது நடக்குது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா தாவேக்காவில் இப்போ சேலத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பூராவுமே பார்த்தீங்கன்னா 3 தொகுதி 4 தொகுதி 5 தொகுதி 6 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர் உண்டு. தாவேக்கா ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் நியமிக்கிறார்கள். ஒரு தொகுதிக்கு அமைப்பு செயலாளர் என்று கூட நியமிக்கிறார்கள். இப்படி இருக்கிற பொழுது எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் சொன்ன கருத்து தான் சரியான கருத்து. அதாவது இடஒதுக்கீடெல்லாம் கிடையாது. அதிக எண்ணிக்கையில் யார் எந்த கட்சி ஆட்சிக்கு ஒரு இவர் நம்ம பேர் மறந்துட்டேன், இந்த தேவகவுடா பிரதமராக இல்லையா, மூப்பனார் கூட வந்திருக்கலாம். அது சில பேர் தடுத்துட்டாங்க. தலைவர்கள் உருவாகணும், உருவானால் வருவாங்க. நீங்களே தகவல்னு சொல்லிட்டீங்க, வெளிப்படையாக வரல. இல்லை, சொத்து வரியை பொறுத்தவரை என்ன சட்டமன்றத்தில் எதுவும் வரல. சொத்து வரியை குறித்து வசூலிப்பவர்கள் பேலன்ஸ் வச்சுருந்துருக்கலாம், இல்லை குறைவான இடத்திற்கான வரியை போட்டிருக்கலாம். அதை இப்போ அளவு செய்து கூடுதலாக நியமிச்சிருக்கலாம். அது மாதிரி இல்லை 15,000 கோடிக்கான அந்த பணம் எங்கிருந்து வந்திருக்கிறது என்பதை பற்றி நிதியமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு துறையிலிருந்து வந்திருப்பதை பற்றி இங்கே சொல்லியிருக்கிறார். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது பொதுச் செயலாளருக்கு கட்டுப்பட்ட கட்சி. பொதுச் செயலாளர் எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படுகிற தீர்மானத்தை ஒவ்வொரு தேர்தலிலும் செயற்குழுவும் பொதுக்குழுவும் பொதுச் செயலாளருக்கு வழங்குகிறது. இதில் எந்த கேள்விக்கே இடமில்லை.